ஹலோ ஆல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸலோட பேசிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். நீங்க எக்ஸல் இப்பதான் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும், இல்ல நீங்க எக்ஸல்ல ஒரு பிகினர் லெவல்ல இருக்கீங்கன்னாலும், இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாவோட பேசிக்ஸ் பத்தி கிளியரான ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா டெய்லி வீடியோ பண்றதுக்கு. இது மாதிரி பல வீடியோ காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளா ஒரு டேட்டா வச்சிருக்கேன். ஸோ விச் இஸ் ப்ராடக்ட் அண்ட் ப்ரைஸ், குவான்டிட்டி அண்ட் டோட்டல் சேல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேட்டா வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்க இதில் ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை குவான்டிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுறது. ஸோ நம்ம இதில் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண முடியாது. பட் டோட்டல் சேல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி தான் டோட்டல் சேல்ஸ், கரெக்டா? ஸோ லேப்டாப்போட ப்ரைஸ் என்னன்னா 20,000. ஸோ குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டி வாங்குறோம் அப்படின்னா 20,000. இதுவே 2 குவான்டிட்டி அப்படின்னா 40,000. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா டோட்டல் சேல்ஸ். ஸோ இங்கே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ குவான்டிட்டி என்ன இருக்குது? 1 இருக்கா? அண்ட் ப்ரைஸ் 20,000 இருக்கா? ஸோ நான் 1 இன்டூ 20,000 போடுறேன், ஓகேவா? ஆனால் எனக்கு ஆன்சர் என்ன வரல? 20,000 ஆன்சர் எனக்கு வரல. அதுக்கு பதிலாக நான் போட்ட அதே 1 இன்டூ 20,000 தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸலுக்கு புரியணும் அப்படின்னா என்ன கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னக்குட்டி ஈக்குவல் அப்படின்ற ஒரு சிம்பிள் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கால்குலேஷன் கொடுத்தாதான் எக்ஸலுக்கு வந்து என்னன்னு புரியும், நமக்கு கால்குலேஷன் தான் வேணும் அப்படின்னு புரியும், ஓகேவா? ஸோ இப்போ இது டெக்ஸ்ட்டாக எடுத்திருக்கா. இப்போ நான் இதை F2 கிளிக் பண்ணி எடிட் செல் கொடுத்து, ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஈக்குவல் அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ன ஆகுது? 20,000 சேஞ்ச் ஆகுதா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் 5 ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு 5 இன்டூ 6,000 கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? 30,000 வருது. கரெக்டான ஆன்சர் வருதா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஆனால் எக்ஸலை பொறுத்தளவுக்கு இப்படி கால்குலேஷன் பண்ணக்கூடாது. இந்த மெத்தட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸலை ஆஸ் அ கால்குலேட்டராக எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு கால்குலேட்டர் ஒர்க் ஆகல மொபைலில், சம்திங் என்னவா இருக்கலாம், திடீர்னு நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறீங்க, திடீர்னு உங்களுக்கு கால்குலேஷன் இது பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ 789 இன்டூ ஒரு 7 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே எக்ஸலுக்குள்ளே வந்துட்டு கால்குலேட்டராக நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இதை இந்த மாதிரியான டேபிளில் ஒர்க் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லை வேற எதுலையாவது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனில் ஒர்க் பண்ணும்போதா இருக்கட்டும், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லவா? இப்போ திடீர்னு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், ப்ரைஸாக இருக்கட்டும் இல்லை குவான்டிட்டியாக இருக்கட்டும், எப்போவுமே உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது இல்லையா? ஸோ திடீர்னு நம்ம வந்து லேப்டாப் வாங்க போகிறோம், ஒரு குவான்டிட்டி போய் தான் திடீர்னு 2 குவான்டிட்டி கூட வாங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் 2ன்னு போடுறேன், எனக்கு என்ன ஆகுது? நோ சேஞ்சஸ். இங்கே 2ன்னு போட்டால் எனக்கு என்ன வரணும்? 40,000 தான் வரணும். நான் அகெயின் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1 2ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற ஒரு கால்குலேஷன். ஸோ இதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, செல்லோட நேமை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த செல்லில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இதில் கால்குலேட் ஆகும், ஓகேவா? இப்போ ஈக்குவல் அப்படின்ற ஒரு சிம்பிள் போட்டுட்டு நம்ம 2ன்னு டைப் பண்ணோம் இல்லையா மேனுவலாக? ஸோ நீங்கள் அதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் 2 இருக்கிற அந்த செல்லை செலக்ட் பண்ணால் போதும், ஓகேவா? இப்போ நான் செலக்ட் பண்ணோன்னே எனக்கு 2ன்னு வராது. என்னன்னு வரும் அப்படின்னா, செல்லோட நேம் தான் வரும். நான் செல்லோட நேம் அப்படின்னா என்ன? இந்த இருக்கு இல்லையா காலமோட நேம் C அண்ட் ரோவோட நேம் 6. ஸோ C6 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னன்னா செல்லோட நேம். இப்போ இன்டூ தென் இப்போ 20,000 செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ 20,000 செலக்ட் பண்ணுறேன். ஸோ 20,000 செலக்ட் பண்ணும்போதும் அந்த செல்லோட நேம் வரும். இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதான் நேம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் நேம் பாக்ஸில் பார்த்தாலும் செல்லோட நேம் பார்க்கலாம். ஸோ இப்போ B6 அப்படின்னா காலமோட நேம் B, ரோவோட நேம் 6. ஸோ B6ன்னு வரும். ஸோ இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா 40,000 வந்திருக்கா? ஸோ அதுலேயும் இதே தான் வந்தது, இதுலேயும் அதே தான் வந்திருக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் எப்படினாலும் கரெக்டாக தான் வரும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம திடீர்னு குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் இதில் 1ன்னு சொல்கிறேன். கஸ்டமரோட மைண்ட் எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு எனக்கு 2 வாங்குற இடத்துல 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 1 சேஞ்ச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே 20,000 சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ இதுக்காண்டி தான் எப்போவுமே நம்ம ஃபார்முலாஸை செல்லோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, C6 இன்ட்டு B6ன்னு போட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ அகெயின் நான் வந்து இதுலேயும் அகெயின் போயிட்டு குவான்டிட்டி
அந்த குவான்டிட்டி இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிட்டு இன்டூ 6000 இப்படியும் போடணும் அவசியம் இல்ல. இப்படியும் போடலாம். பட் இது வந்து டைம் கன்சியூம் பண்ற ஒரு மெத்தட். இதுக்கும் எக்ஸெல்க்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ இந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு அதோட எட்ஜுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா, மொத்தம் 3 வேரியன்ட்ல இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அப்போ இந்த பிளஸ் சிம்பிள இந்த மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு பிளஸ் சிம்பிள் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்ட்டா இந்த சிம்பிள் வரும்போது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டா டிராக் பண்ணணும். நீங்க டிராக் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸெலுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? நம்மளுக்கு பிரைஸ் இன்டூ குவான்டிட்டி கால்குலேஷன் வேணும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நீங்க இத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கா? ஒவ்வொரு இதுக்கும், ஒவ்வொரு காலம்க்கும், ஒவ்வொரு ரோவுக்கும் ஏத்த மாரி இது அழகா சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதுக்காண்டி தான் சொல்றேன். எப்பவுமே செல்லோட ரெஃபரன்ஸ நம்ம வந்து ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல்னு இருக்கா? இத எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இதையும் ஈக்குவல் குடுத்துட்டு 20,000 இன்டூ 20,000 பிளஸ் 30,000 ஸோ இந்த மாரிலாம் பண்ண வேணாம். ஸோ எதுக்கு பண்ணக்கூடாது? நான் அகைன் எனக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கு அப்படின்னா, எனக்கு அந்த சேஞ்சஸ் மாறாது. நான் சேஞ்சஸ் மாறணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? செல்லோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டூ இந்த செல் செலக்ட் பண்ணிட்டு, பிளஸ் இந்த செல் செலக்ட் பண்ணிட்டு, இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு மெத்தடும் இருக்கு. அது என்னன்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றது. சம்மோட ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றது. நான் அது எப்படின்னு சொல்றேன். ஸோ இப்படியும் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டோட்டல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வெறும் நம்மளுக்கு ஒரு 5 காலம் தான் இருக்கு. நம்ம அத ஈஸியா பண்ணிட்டோம். இதுவே நீங்க ஒரு 10 இருக்கு அப்படின்னா, நீங்க 10க்கும் உட்காந்து ஒண்ணு ஒண்ணா டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, ஸோ அதுக்கு தான் எக்ஸெல் என்ன இருக்கு அப்படின்னா, சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா தெரியாம எக்ஸெல் யாராலயும் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீங்க அப்பப்ப யூஸ் பண்ணும்போது, ஆஃப்னா இந்த சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பவும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆகுது? எக்ஸெலுக்கு தெரியல. நான் வந்து ஃபார்முலா தான் டைப் பண்றேன்னு தெரியல. ஃபார்முலா டைப் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸெலுக்கு என்ன குடுக்கணும்? எக்ஸெலுக்கு என்னன்னு குடுக்கணும்? ஈக்குவல் அப்படின்னு குடுத்து புரிய வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஈக்குவல்ன்னு குடுத்துட்டு, சம் குடுக்குறேன். கீழ ஃபார்முலான்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் குடுத்துட்டு பண்ணும்போது மட்டும் தான் எக்ஸெலுக்கு என்ன புரியும்? நம்ம குடுக்குறது ஃபார்முலா அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்பர் 1, நம்பர் 2ல நான் இருக்கிற ரேஞ்ச ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு, க்ளோஸ் பிராக்கெட் குடுத்து, என்டர் குடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? எல்லா டோட்டலும் மேனுவலா பண்ணாம சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிட்டோம். இப்போ நீங்க அகைன் நீங்க என்ன சேஞ்சஸ் இங்க குடுத்தாலும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துலயும் சேஞ்சஸ் நடக்கும். தெரியுதா? இப்போ இங்க 1ன்னு சேஞ்ச் பண்றேன். இதுலயா இருக்கட்டும், டோட்டல் சேல்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல கிராண்ட் டோட்டல், ஓவரால் டோட்டலா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதுக்காண்டி தான் என்ன பண்ணணும்? செல்லோட ரெஃபரன்ஸ எப்பவுமே நீங்க ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க டிஸ்கவுண்ட் 10% குடுத்துருக்கனா, ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி எக்ஸெலுக்கு புரியணுன்றதுக்காண்டி ஈக்குவல் சிம்பிள் குடுத்துட்டு, டோட்டல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு, இன்டூ அந்த சிம்பிள் குடுத்துட்டு 10% ஓகேவா? ஸோ 10% சிம்பிள் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கால்குலேட் ஆயிருச்சா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சப்டோட்டல் கால்குலேட் பண்ணணும். சப்டோட்டல் கால்குலேட் பண்றதுக்கு ஓவரால் டோட்டல்ல இருந்து டிஸ்கவுண்ட்ட மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கும் அதே மாதிரி செல்லோட ரேஞ்ச செலக்ட் பண்ணிட்டு, அகைன் மைனஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, சப்டோட்டல் என்ன ஆகும்? கால்குலேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பேசிக் அப்படின்னா, ஃபார்முலாக்கு எப்போதுமே நீங்க ஈக்குவல் சிம்பிள் குடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸெல்ல பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கு. இங்க ஃபார்முலா அப்படின்ற ஒரு டேப்குள்ள போனீங்கன்னா தெரியும். ஸோ ஃபினான்ஷியல் ஃபார்முலா இருக்கு, லாஜிக்கல் ஃபார்முலா இருக்கு, டெக்ஸ்ட் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டேட் அண்ட் டைம் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். ஓகேவா? ஸோ மெனி ஃபார்முலாஸ் ஆர் தேர். பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேசிக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டு நீங்க எக்ஸெல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டேட் அப்படின்னா ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட் இருக்கணும். அப்புறம் மந்த், அப்புறம் இயர் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ அதே மாதிரி எக்ஸெலுக்கும் நீங்க ஃபார்முலா குடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சில ஃபார்மேட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஈக்குவல் சிம்பிள் குடுத்துட்டு, ஃபார்முலாவோட நேம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஈக்குவல் குடுத்துட்டு அந்த ஃபார்முலாவோட நேம் ஓகேவா? அந்த ஃபங்ஷன் கூட சொல்லிக்கலாம். நேம் குடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் போடணும். ஓகேவா? ஓப்பன் பிராக்கெட் போட்டுட்டு உள்ள குடுத்துருக்க கண்டிஷன் எல்லாமே நம்ம கரெக்ட்டா ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர் 1ல நான் வந்து 1 10ன்னு குடுத்துக்கிறேன். நம்பர் 2ல 45ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு எவ்வளோ குடுக்கணுமோ குடுத்துட்டு, இப்போ ஓகே 90 வரைக்கும் குடுத்துக்கிறேன். மொத்தம் 3 நம்பர் குடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ குடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் குடுக்கணும். ஸோ இதுதான் என்னன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபார்முலாவோட ஃபார்மேட். ஓகேவா? சம் ஈக்குவல் குடுத்துட்டு, ஃபார்முலாவோட நேம் அண்ட் உள்ள குடுத்துருக்க கண்டிஷன்ஸ் இது எல்லாமே குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இதுதான் என்னன்னா, எக்ஸெல்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா?
ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவோட பேசிக்ஸ் கற்றுருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இது மாதிரி பல வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேவா? See you all in next video. Like, comment, and subscribe.